சொல்லுவோமா? என்னை காப்பதற்கு ஒரு கரம் இருக்கிறது. நான் தனியாள் கிடையாது, நான் யாருமற்ற ஆள் கிடையாது. என்னை காப்பதற்கு, எனக்காக பரிந்து பேசுவதற்கு, என்னை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். சத்ருவின் கையிலே ஒப்புக்கூடாத ஒரு தகப்பன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். என்னை ஆட்கொண்ட தகப்பன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. காக்கும் கரங்களை உடையவர் அவர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தனியாள் கிடையாது, எங்களை காப்பதற்கு நீங்க இருக்கீங்க. நல்ல மேய்ப்பராய் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலின் வரிகளை சொல்லி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு வெட்கப்பட்டு சதரலராந்துரபா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. யார் என்னை கைவிட்டாலும், யார் என் சொல்ல கேளாமல் போனாலும், யார் என்னை மதிக்கலனாலும்,
சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும், சரீரம் பலவீனமாய் இருந்தாலும், மனது பலவீனமாய் இருந்தாலும், எல்லாம் கான்ட்ரரியா எதிர்மாறானதாய் இருந்தாலும், நான் இயேசுவை நம்புவேன். என் கூட இயேசு இருக்காரு. என் வாழ்க்கையில எதுவும் தப்பா நடக்காது, தவறா எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் என் மேய்ப்பரை நம்புறேன். இயேசு என்னும் என் நல் மேய்ப்பரை நம்புறேன். அவர் எனக்கு முன்பாக போகிற மேய்ப்பர், கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிற மேய்ப்பர், எனக்கு வருகிற ஆபத்துகளை எல்லாம் முன்னறிகிற மேய்ப்பர். ஓ ரபா ஷதரபா, மேய்ப்பனின் கையில இருக்கிற ஆடு நான் ஒருபோதும் கெட்டு போக முடியாது, குழியில விழ முடியாது. அல்லேலூயா. ஓ, சத்ருவால திருடப்பட முடியாது. மேய்ப்பனின் கண்காணிப்பில் இருக்கிற ஆடு நான். சொல்லுங்க, மேய்ப்பன் இயேசுவின் கண்காணிப்பில் இருக்கிற ஆடு நான். என்னைய சத்ரு தொட முடியாது, நான் தவறான வழியில போக முடியாது. ஓ அல்லேலூயா. என் வாழ்க்கை அர்த்தமில்லாததா இருக்க முடியாது. எங்க கொண்டு என்னை சேர்க்கணும்னு என் மேய்ப்பர் நினைச்சாரோ அந்த இடத்துல என்னை சேர்ப்பாரு. என்னை வைத்து எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ என் மேய்ப்பர் செஞ்சு முடிப்பாரு. நல்ல மேய்ப்பர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். என்னை காக்கிறதற்கு ஒரு கரம் இருக்கிறது. என் இயேசுவின் கரம் எனக்கு இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஓ, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவான் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவான் கிருபையாலே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை, நேற்றை கண்டவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் உயிராக உட்கார்ந்துருக்கோமே, ஜீவனுக்காய், நல்ல குடும்பத்திற்காய், நல்ல சூழ்நிலைகளுக்காய், நல்ல ஆகாரத்திற்காய், நல்ல உடைக்காய், நல்ல சபைக்காய், நல்ல வசதிகளுக்காய்,
நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனங்களை நடத்துங்கப்பா. உங்கள் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டுப்பா. தேவன் மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். சென்றுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஆவியின் கனி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆவியின் கனி. அல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம். பிரைஸ் காட். இவைகளெல்லாம் ஆவியின் கனியாக இருக்கிறது. ஆவியின் கனியோ லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். ஆவியின் கனி எத்தனை கனி இருக்கிறது? 9 ஆவியின் கனி இருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து பார்த்து வந்தோம். ஆவியின் வரங்களா ஆவியின் கனியா அப்படின்னு போன வாரத்தில் பேசினோம். ஆவியின் வரங்களும் முக்கியம்தான். ஆனால் ஆவியின் வரங்கள் ஆவியின் கனி என்னும் அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டதாக இருக்கணும். என்கிட்ட நிறைய வரங்கள் இருக்குது, என்கிட்ட கனியே இல்லைன்னா அதனால் எந்த பயனும் இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு வரம் பெற்ற ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு வைங்க. நான் கை வச்ச உடனே பிசாசு ஓடுது, நான் தொட்ட உடனே சுகமாகுது அப்படின்னாலும் எனக்கிட்ட அன்பு இல்லைன்னா ஆண்டவருக்கு தேவையில்லை நான். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆவியின் வரங்கள் மேலே ரொம்ப விருப்பம் இருக்குது. அப்படியே நான் ஜெபம் பண்ணிடணும், அந்நிய பாஷையில் ஜெபிச்சிடணும், வியாக்கியானம் பண்ணிடணும், தீர்க்க தரிசனம் சொல்லிடணும் அப்படின்லாம் எண்ணம் இருக்குது. ஆனால் நம்முடைய கனிகளினாலே இயேசுவை நம்ம இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது கிடையாது. அல்லேலூயா. போன வாரம் நான் சொல்லும்போது ஆவியின் வரங்கள் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் தான் செயல்படும். அதுவும் ஆவியானவர் எப்போ அலோவ் பண்ணுறாரோ அப்போ தான் செயல்படும். தீர்க்கதரிசி என்பவர் 24 மணி நேரம் தீர்க்க தரிசனம் சொல்கிறது கிடையாது. ஆவியானவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் அவர் சொல்லுவார். குறிப்பாக ஸ்டேஜில் ஏறி ஊழியம் செய்யும்போது ஊழிய வரங்கள் வெளிப்படலாம், ஜெபிக்கும் போது வெளிப்படலாம். ஆனால் ஆவியின் கனி என்பது 24 மணி நேரமும் நம்மக்கிட்ட வெளிப்படணும். ஆவியின் கனியை வச்சு தான் இயேசு சொல்லும்போது, நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆவியின் கனியை வச்சு தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறத வச்சு தான் மற்றவர்கள் நீங்கள் என் சீஷர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பாக இருக்கிறத பிறர் பார்த்து தான் இவங்க இயேசுவின் சீஷர்கள்னு சொல்லுவாங்களாம். வரங்களை பயன்படுத்துறதுனால சீஷர்கள் என்று சொல்ல மாட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு வசனத்தை பார்த்தோம். பிரைஸ் காட். போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் அல்லேலூயா 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா நம்ம பார்த்தோம். அது அந்நாளிலே என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினோம் என்று சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவேன்றாரு, நான் உங்களை அறியேன், எனக்கு உன்னைய தெரியவே செய்யாது, தெரியவே தெரியாதுன்று வர ஆண்டவர். அப்போ பாருங்க, கர்த்தாவே கர்த்தாவேன்னு யாரு கூப்பிட்டுருப்பா? ஜெபிக்கிறவங்க தான். ஜெபிக்கிறவங்க தான் ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட முடியும். இரண்டாவது, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். யார் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பா? தீர்க்க தரிசிகள்.
அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். அற்புதங்களை செய்கிற வரங்களை உடையவர்கள், எல்லாமே வரம் பெற்றவர்கள் தான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை, எனக்கு தெரியாது, உன்னை யாருன்னே தெரியாது. காரணம் என்னன்னா, பிரைஸ் காட், இவங்கள்ட்ட என்ன இல்லை? கனி இல்லை. வரம் இருந்துச்சு, கனி இல்லை, தாழ்மை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இல்லை, அல்லேலூயா, பொறுமை இல்லை, தயவு அடுத்தவங்கள்ட்ட பாராட்டுறது இல்லை, தேவன் தருகிற சந்தோஷம் அவங்களுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது, அல்லேலூயா. எனவே ஆவியின் கனி என்கின்ற காரியத்திலே நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் கடந்த வாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கிய மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், ஆவியின் கனி அவர்கிட்ட இல்லாதனால வந்த விளைவை பார்த்தோம். ஆகார் என்னும் விளைவை பார்த்தோம். மோசே, ஆவியின் கனி இல்லை, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு, அடிக்காதன்னு சொல்கிறாரு. பொறுமை இல்லாமல் ஜனங்கள் சத்தம் போடுறத பார்த்து அடிச்சிடுறாரு. நீடிய பொறுமை இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? மோசே கானான் தேசத்தை பார்க்க முடியல. பாருங்க, மோசே எவ்வளோ பெரிய தலைவர். என்னாகமத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை ஒரு இடத்துலையும். அவ்வளோ பெரிய தலைவர் மோசே. பாருங்கள், நீடிய பொறுமை இல்லை, ஜனங்கள் மேலே கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தை எதில் காமிச்சிட்டாரு? கண்மலையில் காமிச்சிட்டாரு. கண்மலை அடித்தார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்ட. அல்லேலூயா. ஸோ அதன் பிற்பாடு தாவீதை குறித்து பார்த்தோம். பாருங்கள், தாவீது மிகப்பெரிய ராஜா, யுத்தத்திற்கு போக வேண்டிய காலகட்டம். ஆனால் தாவீது ராஜா உப்பிரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்தான். மாடியில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தானா. அந்த நேரம் ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறான். அவளோடு பாவம் செய்கிறான். அவள் ஏற்கனவே திருமணமானவள். அவளுடைய கணவன் பேர் உரியா. அல்லேலூயா. இப்போ இவளோடு பாவம் செய்வது மட்டுமல்லாமல் அந்த உரியாவை யுக்தி பண்ணி கொன்று போடுகிறான். சாதாரண கொலை இல்லை, பிளான் பண்ணி கொள்கிறான். ஆமென், அல்லேலூயா. பிளான் பண்ணி கொள்கிறான். பாருங்க, படையில் முன்னாடி அவனை நிறுத்துன்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் செத்து போகிறான். பாருங்க, இச்சை அடக்கம் தாவீதுட்ட இல்லை. இச்சை அடக்கம் இல்லாததுனால அவன் தவறி போகிறான். அது நிமித்தம் விளைவாக சங்கீதம் 51 எழுதுறாரு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பாவத்தில் தான் நான் பிறந்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 51. இது எல்லாம் நமக்கு எதுக்கு பைபிளில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குன்னா, ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கேட்பார், கணக்கு கேட்பார். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு வெளியே போய் சொல்கிறதில்ல. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன்னு வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. பெருமையாக 4 பேர்கிட்ட சொல்கிறதில்ல. நான் ஒரு பாஸ்டர்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை. எனக்கிட்ட கனி இல்லைன்னா என் வாழ்க்கை ஒரு குப்பைக்கு சமம். ஆமென். அதனால தான் 1 கொரிந்தியரில் சொல்கிறார் இல்லையா, 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பிரைஸ் காட், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்றார். நான் தூதர்களுடைய பாஷைகளை பேசினாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ளே இருந்தாலும், அன்பு எனக்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஜபம் 24 மணி நேரம் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே போனால் சிடுன்றது, பிள்ளைகளை பார்த்து சிடுப்பு, பேர பிள்ளைகளை பார்த்து சிடுப்பு, மருமகனை பார்த்து சிடுப்பு, மருமகளை பார்த்து சிடுப்பு, அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து சிடு. எந்த நேரம் பாருங்கள் முகம் இப்படியே தான் இருக்கும். ஆனால் ஜபம் மட்டும் தவறாமல் ஜபிக்கிறது. எல்லார்ட்டையும் நம்ம என்ன செய்கிறது? சொல்லிக்கிறது. நான்லாம் நேரத்துக்கு ஜபம் பண்ணிடுவேங்க, ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். ஆண்டவர் கேட்பார் நம்மளை பார்த்து, அன்பு இருந்துச்சா உன்கிட்ட? நீ அன்பாக இருக்கியா? மன்னிச்சியா? பிரைஸ் காட். மன்னிச்சியா? அடுத்தவங்கள மன்னிச்சியா? ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். அடுத்தவங்களை மன்னிக்கலைன்னா அந்த கசப்பு நமக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரியல, நான் இந்த டாபிக் வர்றதுக்குள்ளே ஏன் இந்த டாபிக்குள்ளே போகிறேன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு இந்த வார்த்தை தேவைப்படலாம், அல்லது ஆன்லைனில் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படலாம், அல்லது இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படலாம்.
கவனிங்க நல்லா. அடுத்தவங்களை மன்னிக்கலையா, நீங்களே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தவங்களை நான் மன்னிக்கலைன்னா நானே கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பிரைஸ் காட். பாருங்கள், ஒருத்தவங்க மேலே கோவம், பிரின்சஸ் சிஸ்டர் மேலே எனக்கு கோவம்னு வச்சுக்கேன். எனக்கும் பிரின்சஸ் சிஸ்டருக்கும் ஏதோ ஒரு சின்ன சங்கடம் வந்துருச்சு. அப்படி வராது இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் வராது. ஒரு உதாரணத்துக்கு உங்களை தான் எடுக்கிறேன் நான் உரிமையாக. எனக்கும் பிரின்சஸ் சிஸ்டருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. பிரின்சஸ் சிஸ்டர் என்கிட்ட நல்லா இருக்காங்க, பாஸ்டர் பரவாயில்ல பாஸ்டர் தானே அப்படின்னு போகிறாங்க. ஆனால் நான் பிரின்சஸ் சிஸ்டர் மேலே கோவத்திலேயே இருக்கேன். அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, பிரின்சஸ் சிஸ்டர் ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்னு கோவத்திலேயே இருக்கேன். அல்லேலூயா. எப்பெல்லாம் அவங்க மேலே கோவப்படுறேனோ, எப்பெல்லாம் அவங்க 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 ஜபம்லாம் கேட்கப்படக்கூடாது. சில சமயம் கோபத்தில் அப்படி தான் சிலவங்க சொல்லுவோம் பாருங்கள். இயேசுவின் நாமத்து சில நான் சொல்லி கேட்டிருக்கேன் பாருங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நாசமாக போனுவாங்க. சொல்கிறது நாசமாக போ சாபம். அந்த சாபத்தை எதில் பேரில் சொல்கிறாங்க? இயேசுவின் நாமத்தை இழுத்து நாசமாக போன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, நீ வாழவே கூடாது, நீ உருப்படவே கூடாது, நீ தலைக்கவே கூடாது, உன் வேலை உருப்படக்கூடாது, உன் பிஸ்னஸ் உருப்படக்கூடாது. ஆனால் பயன்படுத்துகிற பேர் என்னது? இயேசு. அல்லேலூயா. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஒருத்தவங்க மேலே கசப்பாக நான் இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன்னா, அவங்க ஜெபம் கேட்கப்படக்கூடாது, அவங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஒரு விஷ பாட்டிலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் குடிக்கிறதுக்கு சமம். அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன் என் கோபத்தில், நான் மன்னிக்காமல் இருக்கிறதுனால. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக யார் அழிஞ்சுக்கிட்டு இருக்கா? நான் அழிந்து கொண்டு இருக்கிறேன். கசப்பு நம்மை கொல்லும். அதனால தான் பாருங்கள், யாதொரு கசப்பும் யார் மேலேயும் வைக்காதன்றாங்க பைபிளில். கசப்பை உடனே எடுத்து வெளியே போட்டுடணும். ஆமென். பிரைஸ் காட். பாருங்கள், வீட்டில் ஒரு ஆப்பிள் அது குப்பை தொட்டியில் போடுறோம், சரிங்களா? போட்டு கிச்சனில் வைக்கிறோம். முதல் நாள் ஒன்றும் தெரியாது, அடுத்த நாள் ஆப்பிள் என்ன செய்யும்? அழுகி போக ஆரம்பிக்கும். இப்போ 2வது நாள் கொஞ்சம் கிச்சனுக்குள்ளே போனால் ஸ்மெல் இருக்கும். 3வது நாள் அந்த ஸ்மெல் ஹால் வரைக்கும் வந்திருக்கும் பாருங்கள். 4வது நாள் வீடே பரவி இருக்கும். வெளியே இருந்து போய் வீட்டை கதவை திறந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் வீட்டில் ஒரு ஸ்மெல் இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டு கதவை திறந்து பாருங்களேன், என்னடா ஒரு ஸ்மெல் வருது வீட்டில், வீடே ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் அது உடனே கண்டுபிடிச்சி அந்த ஆப்பிளை குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து வெளியே தூக்கி போட்டிங்கன்னு வைங்க, எல்லாம் கிளியர் ஆயிரும். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கும் பல நாற்றங்களுக்கும் காரணம் ஏதோ உள்ள ஒரு கசப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து வெளியே போட்டுறணும். அல்லேலூயா. ஸோ ஆவியின் கனி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், உங்கள்கிட்ட இன்றைக்கு ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால், யாரையாவது நீங்கள் மன்னிக்கணுமா? யார்கிட்டையோ சண்டை போட்டு இங்கே வந்திருக்கீங்களா? அல்லது யார்கிட்டையோ சண்டை போட்டுட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆன்லைனில் கேட்குறீங்களா? மன்னிச்சிருங்க இயேசுவின் நாமத்தினாலே. நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். மனசார எல்லோரும் சொல்லுவோம், ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு நிமிடம் 2 நிமிடம் உங்களுக்கு டைம் தரேன், அல்லது கண்ணை மூடிக்கங்க. யாருக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்கள். கண்ணை மூடி சொல்லுங்கள். கண்ணை மூடி யார்கிட்ட சண்டை போட்டு வந்தீங்க? அப்பாட்ட சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நான் அந்த குறிப்பிட்ட நபரை மன்னிக்கிறேன், என் மனைவியை மன்னிக்கிறேன். பிரைஸ் காட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லது நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் சமூகத்திலே நான் என்னை தாழ்த்துகிறேன். யார்கிட்டையாவது அவங்க மனம் கோன்ற மாதிரி, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கோபத்தில் அதிகமாக நான் திட்டியிருந்தா என் வீணான வார்த்தைகளை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கோபத்தில் நான் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி என் பிள்ளைகளை, எனக்கு பிரியமானவங்களை நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. என் வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் பழிக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே.
என் வேண்டாத வார்த்தைகள், பொறுமை இல்லாமல் கோபத்திலே நான் பேசின வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு மன்னிப்பீராக. அவைகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களை மன்னிச்சிட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை விட்டு, இந்த ஆராதனை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு புதிய இருதயத்தோடு செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், பிரைஸ் காட். இந்த நாளிலே ரொம்ப அதிகமாக பார்க்க போகிறது கிடையாது. ஆவியின் கனி என்றால் என்ன, அதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்த வாரம் மிச்சம் பேசும். ஆவியின் கனி பரிசுத்தாவியானவர் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவியின் கனி 9 பரிசுத்தாவியானவர் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுக்கப்படுகிறதுனா, இந்த கனிகள் தேவனுடைய குணாதிசயங்கள். ஸோ ஏன் பரிசுத்தாவியானவர் இந்த கனிகளை நமக்கு கொடுக்குறாருன்னா, இது பரலோகத்திலே தேவனுடைய குணாதிசயம்தான் இந்த ஆவியின் கனி. The fruit of the Spirit is the reflection of God's character. தேவனுடைய குணாதிசயத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஆவியின் கனி. அல்லேலூயா. பரலோகத்தில் தேவன் இந்த குணாதிசயங்களை உடையவராக இருக்கிறார். ஆமென். அதை இந்த பூமியில் நமக்கு ஏன் கொடுக்குறாரு பரிசுத்தாவியானவர் மூலமானா, தகப்பனை போலவே பிள்ளைகள் இந்த பூமியிலே இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறாரு. பரலோகத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்காது. அதெல்லாம் பூமியில் தான் பார்க்குறோம். பரலோகத்தில் போய் தூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சமாதானப்படுத்தி விடணும், இதெல்லாம் தேவையே இருக்காது. பரலோகத்தில் இவைகள் எல்லாம் இருக்காது. பிரிவினைகள் இருக்காது, கசப்புகள் இருக்காது. அல்லேலூயா. காரணம், ஆவியின் கனி அங்கே செயல்படுகிறது. பிதாவாகிய தேவன் இந்த ஆவியின் கனிகளில் செயல்படுகிறார். இந்த ஆவியின் கனி 9 அவருடைய குணாதிசயமாய் இருக்கிறது. எனக்கு ஏன் இதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்தாருன்னா, இந்த பூமியில் நான் இருக்கும்போது என் மூலமாக பிதாவாகிய தேவனை பிறர் பார்க்கும்படியாக என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த கனிகளை கொடுக்குறார். அதன் அர்த்தம் என்னது, நான் இந்த ஆவியின் கனிகளை பயன்படுத்தும் போது என்னை பார்க்குறவங்க பிதாவாகிய தேவனை பார்க்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டிங்களா? என்ன, நம்ம போய் பிரசங்கம் பண்ணணுன்னு தேவையில்லை. மைக் பிடிச்சி மைக் பிடிச்சிட்டு தான் ஊழியம் செய்யணும், கீபோர்டு கிட்டார்லாம் வாசிக்கணும், முன்னாடி நிற்கணும்லாம் அவசியமே கிடையாது. இப்படி இருந்தால் தான் இயேசுவை அடுத்தவங்களுக்கு காமிப்போன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த ஆவியின் கனியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, எக்ஸசைஸ் பண்ணுறோமோ நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக, அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் நமக்குள்ளே பார்ப்பாங்க. நம்ம சொல்லாமல் தேவன் நமக்குள்ளே இருப்பதை பிறர் பார்க்க முடியும். ஸோ the fruit of the Spirit is a reflection of God's character. தேவனுடைய குணாதிசயத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த ஆவியின் கனியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதில் முதலாவது என்ன கனி? அன்பு, இல்லையா? நீங்கள் 1 யோவான் 4:16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் வசனங்களை ஒன்றா எடுக்கலை. 1 யோவான் 4:16 சொல்லுது, வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படியா? அப்போ அன்பு யார்கிட்ட இருக்கு பாருங்க. பாருங்க, ஆவியின் கனி தேவனுடைய குணாதிசயம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். தேவனிடம் அன்பு இல்லை, தேவனே அன்பாக இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இரண்டாவது செப்பனியா 3:17 பிரைஸ், he will rejoice over you. அல்லேலூயா. தேவன் உங்களில் களி கூறுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பரலோகத்தில் தேவன் உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்கல. எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? பரலோகத்தில் தேவன் அப்படியே கோபமாக எவனடா அடிக்கலாம், எவனடா கொல்லணுன்ட்டு உட்காரல. அநேகருடைய நினைப்பு இப்படி தான். காரணம், சில போதனைகள், ஆண்டவர் உன்னை அடிச்சிருவார், ஆண்டவர் உன்னை கொன்றுவார், ஆண்டவர் உன்னை சபிச்சிருவார், இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே ஜனங்களுக்குள்ளே என்ன நினப்பு வந்துருச்சுன்னா, பரலோகத்தில் தேவன் ரொம்ப கோபமாக கடுகடுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. அவர் உங்களில் களி கூறுகிறார். வேறு வசனங்கள் சொல்க, தேவன் நகைப்பார். தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார்.
ஆண்டவர் நம்மை பார்த்து களி கூறுகிறாராம். கீழே பாருங்கள், இப்போ நம்ம எத்தனையோ வேலையை விட்டுட்டு தான் நீங்கள் வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? அம்மா, நான், அல்லேலூயா, என்னை இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க எல்லாமே எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம். அப்போ மேலே உட்காந்துட்டு அவர் நம்மளை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருப்பாராம்? களி கூறுவார், நகைத்து. பாரு, என் பிள்ளைக்கு எத்தனையோ வேலை இருக்குது, அத்தனை வேலையை ஒதுக்கி வச்சுட்டு என்னையை பற்றி பேசுகிறதுக்கும், என்னையை பாடுறதுக்கும், என்னைய துதிக்கிறதுக்கும், என்கிட்ட பேசுகிறதுக்கும், ஜெபிக்கிறதுக்கும் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தா அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ நீங்கள் நம்ம தேவனை போய் பரலோகத்தில் பார்ப்போம்னா சிரிச்ச முகமாக உட்கார்ந்துட்டுருப்பார். அப்போ சந்தோஷம் யாருடைய குணாதிசயம்? தேவனுடைய குணாதிசயம். சில ஆவிக்குரியவங்க பாருங்க, ரொம்ப ஆவிக்குரியவங்களை ஆயிட்டாங்கன்னா சிரிக்கவே மாட்டாங்க. பாருங்க, பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட கேரக்டர்ஸை? சிரிக்க மாட்டாங்க, அப்படியே வருவாங்க, ஸ்லோ மோஷன்லேயே வருவாங்க, ஸ்லோ மோஷன்லேயே போவாங்க. அல்லேலூயா. ஏதோ வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வந்த காப்ரியேல் தூதன் மாதிரி நடந்து போவாங்க. யாரையும் கண்டுக்க மாட்டாங்க, பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வானத்திலேருந்து டைரெக்டாக இறங்கிட்டாங்களாம். மற்றவங்கள்லாம், இவங்களுக்கு மட்டும்தான் வசனம் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் வசனமே தெரியாதது மாதிரி. அப்படியே அவங்க திரும்புறது என்ன, கழுத்தை திருப்புறது என்ன, மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும்? 6 மணி மாதிரி இருக்கும். கரெக்டாக இப்படி இருக்கும் நேராக. பிரைஸ் காட். அப்படி இல்லை, தேவன் அப்படி பரலோகத்தில் கிடையவே கிடையாது. தேவன் களி கூறுகிற தேவன். அவர் சந்தோஷமாய் அவர் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ சந்தோஷம் யாருடைய பண்பு? தேவனுடைய பண்பாய் இருக்கிறது. மூன்றாவது, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தில் வசனம் சொல்லுது, த காட் ஆஃப் பீஸ் அப்படின்னு வசனம் சொல்லுது. சமாதானத்தின் தேவன் தாமே. அந்த தேவனுக்கு பேர் என்னது? சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. தேவன்கிட்ட சமாதானம் இருக்குன்னு சொல்லலை, சமாதானத்தின் தேவன் அவர். அல்லேலூயா. அவர் எதையுமே சமாதானம் இல்லாமல் செய்கிறதில்லை. குழம்பி போய் எதையுமே செய்ய மாட்டார். அவர் ஒன்றை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, ஐயோ இது ஏன் கொடுத்த, இவன் கொடுத்துருக்க கூடாதே அப்படின்னு நம்மள மாதிரி யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். குழப்பத்தில் இருக்கிற தேவன் இல்லை, சமாதானமாக உட்கார்ந்துட்டுருக்கார். இந்த பூமியில் சகல வேலைகளையும் அவர் செய்து கொண்டு இருந்தாலும் அவர் எப்படி தான் இருக்கார்? சமாதானமாக இருக்கு. நம்ம ஒரு 10 வேலையை செஞ்சால் நம்மளால் சமாதானமாக இருக்க முடியுமா? கடுப்பு வரும் பாருங்க. கணவனை, பெண்களுக்கு குறிப்பாக இல்லையா, கணவனுக்கு சாப்பாடை ரெடி பண்ணி, கணவன் கைன் பண்ணி, கணவனை வேலைக்கு அனுப்பணும். அதுக்கிடையில் பிள்ளை ஒன்று இருக்கும், ஏம்மா எனக்கு டீ கொடுன்னு ஒன்று கேட்கும், இன்னும் ஒன்று வேறு என்னத்தையாச்சும் ஒன்று கேட்கும். அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கலாம் போல மாறிடுவோம் பாருங்க. சமாதானமே போயிடும் இதுகளெல்லாம் அனுப்பி வைக்க முந்தி. ஆமாவா இல்லையா? ஆனால் தேவன் பாருங்க, என் ஜெபத்தை கேட்குறாரு, உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு. அமெரிக்காவில் யாரோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஜெபத்தை கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டாலும் அவர் ஐயோ எனக்கு தலையை பிச்சுக்கணும் போல இருக்குன்னு சொல்லவே மாட்டார். சமாதானமாக அவர் காரியங்களை செய்கிற பீஸ்ஃபுல்லாக அவர் இருக்கார். அல்லேலூயா. ஸோ சமாதானம் என்பது தேவனுடைய குணாதிசயம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அன்பு தேவனுடைய குணாதிசயம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இரண்டாவது, சந்தோஷம் தேவனுடைய குணாதிசயம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நம்மை பார்த்து களி கூறுகிறார் என்று வசனத்தில் செப்பனியா 3:17 பார்த்தோம். மூன்றாவது, அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். சமாதானம் தேவனுடைய குணாதிசயம். எபிரேயர் 13:20 பார்க்கிறோம். நான்காவதாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, He is patience with you. God is patience with you. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறாராம். எப்படி? அல்லேலூயா. பாருங்க, நீடிய, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவர் ஏன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்? ஒரு முறை பாருங்க, என்னுடைய பழைய டைரக்டர் அவங்க ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோம். அப்போ வச்சுருக்கும்போது கரெக்டாக 10 மணிக்கு நாங்கள் மீட்டிங் வச்சிட்டோம், பாஸ்டர்ஸ் மீட்டிங். ஆனால் பாஸ்டர்ஸ்லாம் எப்போ வராங்கன்னா 10:45 11 மணிக்கு தான் உள்ளேயே வராங்க பாருங்க. அப்போ அந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவர் என்னோட டைரக்டரை பார்த்து சொன்னாராம் அவர் வேடிக்கையாக. அது இன்னும் மறக்கலை பாருங்க. உங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம், அவர் விசுவாசி கிடையாது, சரியா? அவர் சொன்னது என்ன, உங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் உங்கள் இயேசுவை மாதிரி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க.
எங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் இயேசு மாதிரி இருப்பாங்களா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் இயேசு தான் நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் வராமல் இருக்காரு. எத்தனையோ வருஷமா இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார், வந்தபாடு இல்லை. அந்த மாதிரி தானே அவருடைய ஊழியக்காரர்களும் இருப்பாங்க. 10 மணிக்கு வந்துடுறேன், 10 மணிக்கு வருவேன்னா 11 மணிக்கு வருவாங்க. இங்கேயே அதான் வாழுது இல்லையா? நம்ம சர்ச்சிலையும் மாற்றணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரைஸ் காட். அப்போ பாருங்க, ஏன் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார், இன்னும் ஏன் வரல? நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகம் போயிடுவோம். எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்காம ஒருத்தனும் பூமியில் கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் வெயிட் பண்ணுறாரு? நீங்களும் நானும் இயேசுவை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணுறாரு. இயேசு ஏன் வெயிட் பண்ணுறாரு? அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படணும்னு வெயிட் பண்ணுறாரா, நான் போய் அவங்கள்ட்ட இயேசுவை சொல்லணும்னு வெயிட் பண்ணுறாரான்னு கேட்டால், நீங்களும் நானும் போய் இயேசுவை பற்றி சொல்லணும்னு அவர் வெயிட் பண்ணுறாரு. நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் அவர் பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு. உண்மையிலே இயேசு நம்மளை பார்த்து சொல்லுவார், அவங்க ரட்சிக்கப்படுறது கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க, ஆனால் நீ சொன்னால் தானே ரட்சிக்கப்படுவாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நீ எப்போ போவ என்னை பற்றி சொல்கிறேன்றது தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ இயேசு தாமதமாகிறதற்கு முக்கிய காரணம் யாருன்னா அவருடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய குணாதிசயம் என்னது? 4வது, நீடிய பொறுமை. அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். நம்மள்கிட்டே நீடிய பொறுமையாக இருக்காரா என்ன? நம்மெல்லாம் பண்ணதுக்கு இன்றைக்கி இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஆளுகளாகும் இல்லையா? ஆனாலும் நம்ம மேலே பொறுமை. நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ணிருச்சுன்னா பாறாங்கல்ல தூக்கி தலையில் போட்டுடுறோமா? பொறுமையாக. சில நேரம் நம்மக்கிட்ட நியாயமே இருக்கும், நம்ம நியாயம்தான் பேசுவோம், நல்லது தான் பேச போகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? சரி வேண்டாம், நம்ம பேசினா இன்னும் பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு தான் போவோம். அதனால் நம்ம அமைதி சில சமயம் அடக்கிட்டு போவோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது? பேஷன்ஸ், நீடிய பொறுமை. அப்போ 4வது தேவனுடைய குணாதிசயம் நீடிய பொறுமை. 5வதாக பிரைஸ் காட், ஹீ இஸ் கைண்ட் டு அஸ். அவர் தயவு உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மேல எப்படி இருக்கிறாரா? தயவு உள்ளவராய் இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை முதல்ல இருந்து வாசித்தாலே போதும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை தண்டனைக்கு நம்ம பாத்திரர்கள். தயவுனா என்னது சொல்லுங்க பார்ப்போம். தயவுனா, எனக்கு தயவு கிடச்சிச்சின்னா என்னது? அல்லேலூயா. எனக்கு அதுக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் என் மேலே இறக்கப்பட்டு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் என்னது? தயவு. அல்லேலூயா. நிச்சயமாக இது எல்லா வசனத்திலையும் இயேசு, பிதாவாகிய தேவன் இயேசு தயவுள்ளவர் என்பதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை எபேசியர் 2:5 நம்ம வாசிக்கிறோம். He made us alive together with Christ. கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தாராம். இயேசு உயிர் தெழுந்த போது இயேசுக்கு மட்டும் இல்லை, ஈஸ்டர் ரிசரக்ஷன் டேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இயேசு மட்டும் அந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படலை. நீங்கள் எபேசியர் 5 எடுத்து வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார்னு போட்டிருக்கோம். அப்போ உயிர்த்தெழுதல் நமக்கும் தான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உயிர்த்தெழுதலின் நாள், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நாள் நம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்கிறது. என்ன அப்படி நம்மகிட்ட பெருசாக என்னத்தை கண்டுட்டார்? நம்மையும் உயிரோடு எழுப்புறதுக்கு, இயேசுவோடு சரிசமமாய் நம்மை பார்ப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஆனாலும் நம்ம மேலே இறக்கப்பட்டு என்ன செஞ்சாராம்? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன பண்ணாராம்? பிதாவின் வலது பார்சத்திலே கிறிஸ்துவோடு நம்மையும் உட்கார பண்ணி இருக்கிறாராம். இதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்கள். அசால்ட்டை கேட்டால் உங்களுக்கு புரியாது, கவனமாக கேட்டால் தான் புரியும். நம்மை அவர் உயிர்ப்பித்தது மட்டுமல்ல, பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்தில் தான் இயேசு உட்காருவார். பிதாவின் வலது பார்சத்தில் தான்
தேவனுடைய குமாரன் உட்காருவார். அந்த குமாரன் பக்கத்தில் நம்மளை உட்கார வச்சுட்டாராம். இப்போ நீங்களும் நானும் நம்முடைய ஸ்தானத்தின்படி எங்கே இருக்கோமா? பிதாவின் வலது பாரிசத்திலே இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போ நம்ம சேர் எங்கே இருக்குது? மேலே பிதாவின் வலது பாரிசத்தில் ஒரு சேர் இருக்குது. இந்த நினைப்பு நமக்கு இருந்தாலே நம்ம ரொம்ப சீப்பாக நடந்துக்கவே மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க, பிரைம் மினிஸ்டர் அவருடைய சேர் எங்கே இருக்குது? பிரைஸ் காட். அல்லேலூயா. டெல்லியில் இருக்குது. அவர் அந்த சேர் போட்டு உட்கார்ந்துருப்பார், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவருக்கு இந்தியாவில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு. அந்த நாற்காலி எதை காமிக்கிறதுனா அவருடைய சிங்காசனம், ரைட்? அந்த சிங்காசனம் நாற்காலி. அந்த நாற்காலிக்கு முன்னாடி அவர் இல்லைனாலும் உள்ள நுழையிறவன் கை கட்டி நிற்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் ஏதாவது ரோட்டில் போய் டீ கடையில் உட்காந்து, சாதாரண பெட்டி கடையில் உட்காந்து உளுந்த வடையும் கட்டஞ்சாயம் குடிச்சிட்ருப்பாரா? தேவையில்லாதவங்க கூட வந்து மதில் சவரில் ஏறி உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களே நிறையா பேர். வேலைக்கும் போகாமல், வெட்டிக்கும் போகாமல், அரசியல் கதை, அந்த கதை, இந்த கதை, யானையை பூனை ஆக்கிடலாம், பூனையை யானை ஆக்கிடலாம், அந்த நாட்டு அதிபருக்கு அறிவே இல்லை, இவன் வேலைக்கே போக மாட்டான், வெட்டியாக உட்காந்துட்ருப்பான், இவன் உட்காந்து உலக அரசியலை பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவன் கூட போய் இந்த பிரதமர் ஏறி அவரும் மதில் சவரில் உட்காந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாரா? ஏன் பேச மாட்டார் சொல்லுங்கள்? அவருக்கு அவர் யாருன்னு நல்லா தெரியும். அவருடைய போஸ்டிங் என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் போஸ்டிங் எதை பார்க்கும்போது தெரியும்? அவர் சேரை பார்க்கும்போது. நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்ப்பித்து உன்னதங்களில் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்காரும்படி செய்திருக்கிறாராம். அப்போ உங்களுடைய நாற்காலி, என்னுடைய நாற்காலி எங்கே இருக்குன்னா பெரிய இடத்துல இருக்குது. அங்கே அவ்வளோ பெரிய நாற்காலி, மிகப்பெரிய பொசிஷனை வச்சுட்டு இங்கே சீப்பாக சின்னதுக்கெல்லாம் அடியை போட்டுக்கிறது பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை போட்டுக்கிறது, கோவிச்சுக்கிறது, நாம் பெரியவன் காமிச்சுக்கிறது, விட்டு கொடுக்கறது இல்லை, பொறாமைப்படுறது. உண்மையான ஆண்டவர் சொல்லுகிற சத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பல கெட்ட குணங்கள் நம்மை விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? போயிடும். நாய் குலைக்குது, நம்ம அதை பார்த்து திரும்ப குலைக்க கூடாது. சிம்பிள். நாய் குலைக்குது, அதுக்காக நானும் நாயாக மாறி அதுக்கிட்ட லொன்னுக்கிட்டு இருந்தேன்னா நான் நாய்க்கு ரேஞ்சாக என்ன செஞ்சிட்டேன்னு அர்த்தம்? இறங்கிட்டேன்னு அர்த்தம். சில இடங்களில் நம்ம வாய் மூடிதான் தீரணும். அப்போ தான் நமக்குள்ள கணத்தை நம்ம காப்பாற்ற முடியும். சிலர் பாருங்கள், தரையில் இறங்கி சண்டை போடுவாங்க. தரைக்கு வாயா அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன வாயில் தாறுமாறான கெட்டவார் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்குவாங்க பாருங்க. ஆனால் வாயில் சாக்கடை தான் வரும் பாருங்க. வாயை திறந்தா சாபம் விடுறது என்ன, நீ நாசமாக போ. எத்தனையோ பேரை பார்த்துருக்கேங்க நான். ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நாசமாக போனுவாங்க, மண்ணள்ளி தூவுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் பார்த்துருக்கேன், சமீப காலங்களில் கூட பார்த்துருக்கேன். மண்ணள்ளி இறப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். இதுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், என்னுடைய நாற்காலி மேலே இருக்குது, என் போஸ்டிங் மேலே இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனாலே இந்த பூமியில் நான் சீப்பாக நடந்துக்கவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. காரணம், தேவன் என் மேல் தயவு காமிச்சார். தகுதியே இல்லை எனக்கு, அங்கே ஒரு சேர் எனக்கு போட்டிருக்காருன்னா அவர் என்கிட்ட என்ன காமிச்சிருக்காரு? தயவு, இரக்கம். அந்த இரக்கத்தை பெறுவதற்கு ஏதாவது நான் செஞ்சேனான்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை. அல்லேலூயா. இறக்கப்பட்டு சரி அப்படின்னு உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் தயவுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆறாவது என்ன கனி? நற்குணம். பிரைஸ் காட். சங்கீதம் 27:13 வசனம் சொல்லுகிறது, ஐ வில் see the goodness of the Lord. எல்லாரும் சொல்லுங்க, ஐ வில் see the goodness of the Lord. நான் தேவனுடைய நன்மையை காண்பேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் தேவனுடைய நன்மையை, பிரைஸ் காட், காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியில் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். நன்மைனா என்னது? நல்லது.
அல்லேலூயா. நான் நல்லதை செஞ்சேன்னா என்கிட்ட என்ன குணம் இருக்குது? நல்ல குணம் இருக்குன்னு அர்த்தம். தேவன் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார் என்றால் அவர் நற்குணம் உள்ளவர். நல்ல குணம்தான் அவர்கிட்ட இருக்கும். அவருக்கு யாரும் கெட்டு போகணும்னு எதுவும் செய்யவே மாட்டார். பிசாசு தான் குழி தோன்றவன். அல்லேலூயா. வேடன் தான் கண்ணி வைக்கிறவன், வலை விரிக்கிறவன். தேவன் செய்ய மாட்டார். தேவன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறவராக இருக்கிறாரே தவிர இவர் கண்ணி வைக்க மாட்டார். நில்லுடா உனக்கு வைக்கிறேன், ஒரு குழியை வெட்டுறேன்டான்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவே மாட்டார். நல்ல குணம், நற்குணம் தேவனிடம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவரை குறித்த தவறான எண்ணங்களை நம்ம எடுத்து போடணும். டயர் பஞ்சரானதுக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், இன்றைக்கி நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரல, அதனால தான் இப்படி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. நான் இன்றைக்கி நல்லா டெய்லி ஜெபம் பண்ணுவேங்க. நான் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணாதனால தான் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ தேவன் வந்து ஊசி வச்சு குத்துனாரா உங்கள் டயரை, கார் டயரை? அவருக்கு அதுதான் வேலையா? ஓட்டை போட்டு விட்றது வேலை? நடு ரோட்டில் நீங்கள் நிற்கணும்னு தான் வேலையா? அல்லேலூயா. ஆண்டவரை ப்ளேம் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க? நான் ஜெபம் பண்ணாதனால கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபம் பண்ணலை, அதனால ஆண்டவருக்கு அது பிடிக்கலை, என் டயரை என்ன செஞ்சிட்டாரு? பஞ்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அவர் கெட்ட குணம் படைத்தவர் அல்ல. பிரைஸ் காட். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், உங்களுடைய தாமதம் வேறு ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். நீங்கள் போயிருக்கக்கூடாது, போயிருந்தால் ஏதோ சிக்கலில் மாட்டியிருப்பீங்க, ஏதோ ஒரு விபத்தில் மாட்டியிருப்பீங்க. அதனால இங்கே கொஞ்சம் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. அல்லேலூயா. ஒரு மந்திரி கதை உங்களுக்கு தெரியுமா? ராஜா மந்திரி கதை. பிரைஸ் காட். ஒரு ராஜா என்னமோ அந்த மந்திரி வந்து நடப்பதெல்லாம் என்னதான் நன்மைக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்போ இந்த ராஜா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லாதையா அப்படின்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் ராஜா ஆப்பிள் ஏதோ கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கையை அறுத்துக்கிட்டாராம். அந்த கதை கேட்டிருப்பீங்க நீங்கள். கையை அறுத்துக்கிட்டாரு. கையை அறுத்த உடனே இந்த மந்திரி உடனே, இங்கே பார் மந்திரி, கையை அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு, ரத்தம் போதே அப்படின்னு உடனே, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு இவர் சொன்ன உடனே ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவனை பிடிச்சி ஜெயிலில் போடு, சிறைச்சாலையில் அட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா கொஞ்ச நாள் கழித்து வேட்டைக்கு கிளம்பி போகிறாரு. வேட்டைக்கு போனால் காட்டுவாசிக சுற்றி சூழ்ந்து பிடிச்சிட்டாங்க. இந்த காட்டுவாசிக நரபலி செலுத்துகிறவங்க, மனுஷனை பலி செலுத்துகிற ஒரு கோஷ்டி. அப்போ இவனை வந்து பலி கொடுத்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் நல்ல பாட்டெல்லாம் பாடி, அவங்க பாட்டு காட்டுவாசி பாட்டெல்லாம் பாடி பலி செலுத்துகிற நேரத்தில் இவர் உடம்பை செக் பண்ணி பார்த்தா பெருவிரலில் ஒரு காயம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பலி செலுத்துகிறவனுக்கு உடம்புல எந்த காயமும் இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். அப்போ இவன் கையில் பெருவிரலில் பெரிய காயம் இருக்குது, இவன் வந்து பலி செலுத்துறதுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆளை விடுதலை பண்ணி ராஜாவை ஓடியான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இவர் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டார். அப்பந்தான் இவர் இந்த மந்திரி சொன்ன வார்த்தையை உணர்றாரு. மந்திரியை ரிலீஸ் பண்ணுங்க, மந்திரியை நீ மன்னிச்சுக்கோ, நீ சொன்ன நான் கேட்கலை, அன்னைக்கு நான் கையில் அறுத்துக்கிட்டது நன்மைக்கு, அன்னைக்கு எனக்கு கோபமாக தெரிஞ்சிச்சு, ஆனால் இன்றைக்கி தான் தெரிஞ்சு என் உயிரே இதனால என்ன செய்யப்பட்டிருக்கு, காப்பாற்றப்பட்டுச்சு. நிறைய நேரத்தில் கடவுளை நம்ம என்ன செய்வோம், குறை சொல்லிடுவோம். தேவன் ஒரு தீங்கும் நினைக்கிறவர் அல்ல, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் தேவன். உண்மையை சொல்லப்போனால் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தீமை நினைக்கிறவர் அல்ல, துர்க்குணம் படைத்தவர் அல்ல. பிசாசு தான் துர்க்குணம். பிசாசு நல்லது செய்கிறது கூட கெட்ட மோட்டோவில் தான் செய்வான். ஆமென். பிசாசு கொடுக்குற நல்லதில் கூட கெட்டது இருக்கும். ஆனால் தேவன் சில வேளைகள் கொடுப்பது கெட்டதை போல தெரியும் ஆரம்பத்திலே, அது கடைசியாக தான் அது நல்லதாக இருக்கும். பாருங்க, சில வாழ்க்கை துணைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைஸ் காட், ஆரம்பத்தில் பாருங்கள் எப்படி இது செட் ஆகுமானே தெரியாது. பாருங்க எப்படி இதுக்கு ரெண்டையும் எப்படி, ஆனால் போக போக அதுகளை மாதிரி அற்புதமான கணவன் மனைவியை நம்ம பார்க்கவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பாசமாக இருப்பாங்க. வெளி உலகத்தை, வெளி அழகை பார்த்து, சௌந்தரியத்தை பார்த்து கட்டிக்கிறவங்க பாருங்கள், ஒரு வருஷம் கூட தாங்க, அது பிச்சுக்கும். ஆமென். பிரைஸ் காட். ஸோ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
நற்குணம் படைத்தவராய் இருக்கிறார். அப்போ நற்குணம் என்பது தேவனுடைய பண்பு. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. எனக்கு நன்மை இருக்குது. நான் நன்மையை பார்த்துட்டு தான் அந்த பூமியை விட்டே போவேன். ஏன்னா கர்த்தர் நற்குணம் படைத்தவர். அல்லேலூயா. 7வது என்னது? பிரைஸ் காட். கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபெய்த் அப்படின்றது ஆவியின் வரங்களில் ஃபெய்த்துன்னு பார்த்தோம், அது பேர் விசுவாசம். ஆனால் ஆவியின் கனியில் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொன்னால் விசுவாசம் கிடையாது, இது உண்மைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தமிழில் என்ன சொல்லுவோம்? விசுவாசம் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இந்த விசுவாசத்தின் அர்த்தம் என்னென்னா, இப்போ பாருங்கள், ஒருத்தவங்க வேலை செய்கிறான் நமக்கு கீழே, அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப விசுவாசமுள்ள ஆளுன்னு சொல்லுவோம். விசுவாசமுள்ள ஆள்னா நம்ம சொல்கிற இந்த விசுவாசத்தின் அர்த்தம் வேற. அவன் விசுவாசிக்கிறவன் கிடையாது. விசுவாசம் உள்ளவன்னா என்ன அர்த்தம்னா, நான் நம்ப தகுந்தவன் அர்த்தம். அவன் நம்பிக்கையான ஆளுன்னு அர்த்தம், உண்மை உள்ளவர்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல விசுவாசம் அப்படின்னு ஒரு கனி இருக்குது, உண்மை. அதுவா அந்த கனி நம்ம எங்கே இருந்தாலும், யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் கடவுளுக்கு பயந்து உண்மையாக இருக்கிற ஒரு கனி தான் இந்த விசுவாசம் என்னும் கனி. அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர். வசனம் சொல்லுது, அல்லேலூயா, உம்முடைய உண்மை பெரியது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மையுள்ளவர். அதான் விசுவாசம். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கு. உண்மை என்பது அவருடைய பண்பு. உண்மையுள்ளவருங்க என்ன செய்வாங்க? சொன்னதை செய்வாங்க, சொல்லிட்டா அதை செஞ்சிருவாங்க. உண்மை உள்ளவங்க ஒரு வேலை செஞ்சால் மனுஷங்களுக்காக செய்யவே மாட்டாங்க, ஆள் பார்த்து செய்ய மாட்டாங்க, நிறம் பார்த்து செய்ய மாட்டாங்க, வசதியை பார்த்து செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையை உண்மையாக செய்வாங்க. கடவுளும் அப்படிதான். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஆள் பார்த்து எனக்கு ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு விதமாக செய்கிற தேவன் அல்ல. எனக்கு ஒன்றை செய்திருப்பார் என்றால் உங்களுக்கும் அதே செய்ய அவர் வல்லவர். அவர் உண்மை உள்ளவர். அதனால தான் உற்சாகப்படுத்துகிறேன். பாருங்கள், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க கூடுமானால் உங்களையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தெரியலை. பிள்ளை சந்தானங்கள், புத்திர சந்தானங்கள் இல்லாமல் பல வருஷம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் என்னுடைய ஆவியிலிருந்து பேசுகிறார். பிரைஸ் காட். ஏன் இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் பேசுகிறேன் என்று நான் தெரியலை. எனக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்று நீங்கள் கஷ்டத்தோடு பல அவமானங்களை சகித்தவர்களாய் என் வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். 100 வயதில் அவனுக்கு ஒரு பிள்ளையை ஈசாக்கை கொடுத்திருப்பார். அவர் உண்மையுள்ளவராய் ஆபிரகாமுக்கு இருந்திருப்பார் என்றால் அவர் உண்மையுள்ளவராக உங்களுக்கும் இருக்கிறார். விசுவாசிங்க. ஆபிரகாமை சுகமாக்கினார். ஆபிரகாமுக்கு புத்திரனை கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பார். 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அவள் வியாதியிலே சுகத்தை கொடுத்திருப்பார் என்றால் உங்களுக்கும் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்க முடியும். அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பட்சபாதம் பார்த்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு செய்கிறவர் அல்ல. மனுஷன் பட்சபாதம் பார்ப்பான், நான் பட்சபாதம் பார்ப்பேன். ஐயோ அவங்க இது இவங்க. ஆமென். மனிதன் வசதியை பார்த்து செய்வான். இவங்க ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப பாவமாக இருக்கிறவங்களே கண்டிக்கிறவே மாட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர். பிரைஸ் காட். அவங்களுக்காக அவர் நிற்கிறாராம். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்க போய் தான் நீங்களும் நான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னா இங்கே இருக்க வேண்டிய ஆள்களே இல்லை. அவர் நம்ம மேலே ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்க. ஒரு ஓரத்தில் நம்ம எண்ணம் நிச்சயமாக ஆண்டவருடைய மனதிலே இருக்கிறது. ஸோ அவர் உண்மையுள்ளவர். அதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் என்கின்ற இந்த உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், லாயலிட்டி, இதெல்லாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஸோ 8வது, அல்லேலூயா, தேவனுடைய குணாதிசயம் என்ன? ஐ எம் ஜென்டில் அண்ட் ஹம்பிள். ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் என் நுகம் இலகுவாயும்
இருக்கிறது, நான் சாந்தமாக இருக்கிறேன். மத்திய 11:29 நம்ம பார்க்கிறோம். சாந்தம் தேவனுடைய பண்பு. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் மீக்னஸ் என்று பார்க்கிறோம். என்னது? மீக்னஸ். See, meekness is not weakness. ரொம்ப பேர் நினச்சிக்கிறாங்க சாந்தமாக இருக்கிறவன் சாதுவான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் சாந்தம். சாதுவாக இருக்கிறவன ஒருத்தனை பார்த்து நம்ம ரொம்ப பயந்துருக்கான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சாதுவாக இருக்கிறது வேற, பயத்தோடு இருக்கிறது வேற. சாதுவாக இருக்கிறவன் தான் உண்மையிலே பலசாலி. அவனால் எது வேணாலும் பேச முடியும் திருப்பி. ஆனால் பேசாமல் ஏன் இருக்கான்? சாந்தமாக இருக்கான்னு அர்த்தம். ஏதோ நன்மை அவன் நினைக்கிறான். நம்ம பேசி எதுக்கு பிரச்சனையை பெருசாக்கிட்டு, அதனால அமைதியாக இருப்போம் அப்படின்னு ஒருத்தன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டான். ஒன்றுமே வாயில் சொல்லுங்க நான் பேசின பேச்சில் அவங்க வாயவே திறக்கலையே. அவங்க வாய் திறக்காமல் ஏன் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு பேச தெரியாதா என்ன? கீழே இருக்கிற பாறாங்களை தூக்கி உங்கள் மண்டையில் போட முடியாதா என்ன? ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க? சாந்தம். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சிலர் பாருங்க, எடுத்த உடனே டப்புன்னு ஒரு முடிவு, ஓகே பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம் அப்படின்னு உட்காந்து ஒரு 2 நிமிஷம். சாந்தம் என்ன செய்யும்? பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? யோசிக்கும். நான் பேசலாமா? கவனிக்கிறீங்களா என்ன? பேசலாமா வேண்டாமா? இது சரியான நேரம் தானா? நான் பேசுகிற நபர் சரியான நபரா? நான் இது அவர்கிட்ட பேசலாமா? யோசிச்சு பேசுவார். திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ லீப்னுவாங்க. நீ குதிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி. திங்க் ட்வைஸ். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. இது தேவனுடைய பண்பு. சாந்தம் தேவனுடைய பண்பு. பாருங்க, ஆண்டவர் ஒன்றை செஞ்சுட்டு ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன் அந்த வசனத்தை அழிச்சிருங்கன்னு சொன்னாரா? ஆபிரகாமுக்கு நான் குழந்தையை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு ஐயோ நான் தப்பாக தெரியாமல் சொல்லிட்டேங்க, சாரி என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்ட்டு அந்த வசனத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு கீழே வேறு வசனம் எழுதிட்டாரா? சொல்ல மாட்டார், சொன்னால் செஞ்சிருவார். அதான் சாந்தம். எதையுமே பட்டுன்னு சொல்கிறது இல்லை, வாக்கு கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, வாக்கை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. காரணம் என்னன்னா யோசிக்கவே இல்லை. சாந்தமாக பொறுமையாக மீக்கா யோசித்து இது செய்யலாமா, இது செஞ்சால் அடுத்தவங்களுக்கு நன்மையாகுமா, ஆமென், இப்படி யோசித்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை ஆணித்தரமாக நிறைவேற்றுவாங்க. இதுக்கு பேர் தான் அது சாந்தம். அப்போ சாந்தம் யாருடைய பண்பு? தேவனுடைய பண்பாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக அல்லேலூயா லூக்கா 1:51 இச்சை அடக்கம். தேவன் இச்சை அடக்கம் உடையவராக இருக்கிறாரா? இந்த தமிழில் தான் பாருங்கள், இந்த மொழிபெயர்ப்பில் இச்சை அடக்கம்னு போட்டாங்க. இச்சையினாலே இந்த காமம் சார்ந்த விஷயமா இருக்குது, பாலுணர்வு சார்ந்த விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம் ஆக்சுவலி. ஆனால் ஆங்கிலத்தில் சரியாக போடுறாங்க பாருங்கள், செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கம்னா என்னது? செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு உடையவர் தேவன். ஆமென். இந்த லூக்கா 1:51 ஏன் வாசித்தேன், இன்னும் நிறைய வசனங்களுக்கு நான் தனியாக அந்த இச்சை அடக்கம் என்கின்ற டாப்பிக்கில் போகும்போது இதை விளக்கமாய் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்த ஆவியின் கனிகள் 9 தேவனுடைய குணாதிசயத்தின் பிரதிபலிப்பு. இப்போ நம்மக்கிட்ட அந்த கனி வெளிப்படுதுன்னா அந்த கனி யார்கிட்ட உண்மையான இருந்துச்சு? தேவன்கிட்ட இருந்தது. அது என்கிட்ட பிரதிபலித்து வெளிப்படுது. அவர் சூரியன், நான் நிலா சந்திரன். என்கிட்ட உண்மையிலே வெளிச்சம் இல்லை, இப்போ சூரியன்கிட்ட இருந்து பிரதிபலித்து நான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறேன்? நிலா இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. நிலா வெளிச்சம் எப்படி வருது? சூரியன்கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுக்குது. இந்த ஆவின் கனி அப்படி தான், அவர்கிட்ட இருந்து எனக்கிட்ட வந்து எனக்கிட்ட இருந்து அடுத்தவங்கள்ட்ட போகுது. அல்லேலூயா. ஸோ 9வது இச்சை அடக்கம். He has shown strength. அல்லேலூயா. அவர் தன்னுடைய வல்லமையை காண்பித்தார், விளங்க பண்ணினார் என்று வசனம் வருகிறது. எப்படி ஆண்டவருக்கும் இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் அப்படின்னா, அவர் அடிக்கணும்னா எல்லாத்தையும் அடித்து போட்டுடலாம் பாருங்க.
கவனிக்கிறீங்களா என்ன? ஜலப்பிரளயம் வந்துச்சு, போங்கடா, நான் பார்த்துருப்பேன். நான்லாம் இங்கே கடவுளாக மட்டும் இருந்திருந்தேன்னு அதில் ஒருத்தனுக்கு கிருபை காமிச்சு 8 பேர் அதில் காப்பாற்றி, இதெல்லாம் எதுக்கு? திரும்ப அவனை வந்து என்ன பார்த்துட்டு, பண்டிதம் பார்த்துட்டு இருக்கணும். அழிக்கணும்னு நினச்சிட்டியா, மொத்தமாக வாரி போட்டுரு தண்ணியில், எல்லாரும் செத்து போட்டோம். புதுசாக களிமண்ணை எடுத்து உருட்டி ஆதாம்ன்ற ஒருத்தனை உண்டாக்கணும்ல, அதாம சோதாம்னு ஒருத்தனை உண்டாக்க அவரால் முடியாதான்னு? ஒரு செகண்ட் தான். ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல், நோ, இவ்வளோ தான் அழிப்பேன், இந்த 8 பேரை நான் விட போகிறேன். ஆண்டவர் ஒன்றை செய்யும்போது இப்படி சொல்லுவாங்க பாருங்கள், காட் இஸ் இன் கண்ட்ரோல்னுவாங்க. காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப். அப்படின்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையின் மீது கட்டுப்பாட்டில் இருக்கிறார். என் வாழ்க்கை தேவ கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. என் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவர் கட்டுப்பாட்டை இழந்து போகக்கூடியவர் அல்ல. அவர் கட்டுப்பாட்டை இறந்து ஏதோ ஒன்றை பார்த்த உடனே மாறிடுறவர் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை கொடுத்தாரே, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தானே. அவர் வாக்குத்தத்தத்தை எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம்? சொன்னா அவர் செஞ்சிருவார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்துட்டு இடையில வேற ஏதோ பார்த்த உடனே கவனம் மாறிட்டு வேற எங்கேயோ பறக்க பார்த்துட்டு போகிறவர் இல்லை. நிறைய மனுஷங்க பாருங்கள், நமக்கு வாக்கு கொடுப்பாங்க, நம்ம அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம், அது எங்கேயோ பறக்க பார்த்துட்டு வேற எங்கேயோ போயிட்டுருக்கும் பாருங்கள். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் வந்து, பிரதர் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே அப்படி, உங்களுக்கு சொன்னேன்னா சாரி பாஸ்டர், நான் வேற ஒரு விஷயமா அப்படியே கவனம் மாறி போயிடுச்சு. அப்படி சொல்ல மாட்டார். செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவர், எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு இது தேவை. சுய கட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய ஒழுக்கம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே இந்த சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இச்சையடக்கம். ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்பது இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் காட். ஸோ what are all the things I have shared with you? All these 9 gifts are the reflection of God's character. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ ஆவியின் கனி என்பது என்னது? அல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கப்படுகிற தேவனுடைய குணாதிசயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மீதம் இருக்கிற காரியத்தை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஆவியின் கனி என்பது கட்டளை என்கின்ற தலைப்பில் அடுத்த வாரம் பேசுவேன். கட்டளைனா என்னது? செஞ்சுதான் தீரணும். கட்டளைன்னு சொன்னால் ஒப்பீனியன் கிடையாது, உனக்கு வசதி இருந்தால் செய்யி அப்படின்றது கிடையாது. கட்டளை செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக அப்படின்லாம் அந்த யாகன்னு பைபிளில் போடுது பாருங்க. இதெல்லாம் என்னது? கட்டளை, செஞ்சுதான் தீரணும். அப்போ அடுத்த வாரத்தில் ஆவியின் கனி என்பது தேவனுடைய கட்டளை என்கின்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேசுவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.